எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசையில தான் நாங்களும் போகணும், பார்க்கணும். அவர் பார்க்கணுங்கிறக்கோசரம் போனது தான், மற்றபடி எல்லாம் வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் பார்க்க போனோம், வந்திருக்காங்க, நம்ம பக்கம் வந்திருக்காங்கன்ட்டு பார்க்க போனது தாங்க, மற்றபடி வேற எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. போனோம், நாங்களும் நின்று பார்த்தோம், ஆட்டம் பாட்டத்தை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். எங்களை கொண்டு போய் சேவ் பண்ணான், பேங்க்குள்ளே கொண்டு போய் விட்டு கேட்டு பூட்டி தாங்க போனோம். இல்லை அவன் ஃப்ரெண்டு கூட போனாங்க, ஆனால் எங்கள் கூட தாங்க நின்றுட்டு இருந்தான். பட்டாசு வெடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் எங்களை கொண்டு பேங்க்ல நிற்க வச்சுட்டு, அம்மா அவர் மேலே நின்றுட்டு தான் வராரு, கை காமிச்சிட்டு வராரு, எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், நீ வெளியே வந்துடாத பார்க்கணும்னு சொன்னோம். சரி நாங்கள் உள்ளே நின்றுட்டோம். இவன் அப்படியே எல்லாம் பசங்க கூட சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு போனவன் எப்படி உள்ளே போனான்னு தெரியல. அவங்க எல்லாம் வெளியே தாங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே கை கோர்த்து தான் போனாங்க. கூட்ட நெரிசல்ல ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டாங்க. அவன் எங்கிட்ட அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டான் போல இருக்கு, இவன் உள்ளுக்குள்ளார போயிட்டான் போல இருக்கு. நாங்களும் எங்களை போக வேணாம்னாங்கன்னா சொன்னாங்க. அப்போதான் நான் தான் ரொம்ப கம்பல் பண்ணேன், இல்லை நான் போய் பார்க்குறேன், தூரமாக நின்னாச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னப்போ தான் அவன் சொன்னான், சரி வா கூட்டிகிட்டு போகிறேன்னு. பேங்க்குள்ளே அதுவும் வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனான். அண்ணா இவங்க உள்ளேயே இருக்கட்டும்னா அப்படின்னு. சரி தம்பி இருக்கட்டும்னு நாங்கள் எல்லாம் ஒரு 10-20 பேர்கிட்ட போயிருந்தோம். எல்லாத்தையும் உள்ளே போயிட்டான். உள்ளே போட்டுட்டு தான் நாங்கள் போனோம். அப்புறமா தான் வந்து சொன்னான், சரி அங்கே பார்க்குறாங்களே. அப்புறம் கூட்டம் வந்துச்சு, அந்த கூட்டத்துல போயிட்டாங்க. அவன் தாங்கன்னா எல்லாமே. நான் 11th படிக்கும் போது எங்க அப்பா இறந்தாரு. என்னை படிக்க வச்சான், கல்யாணம் பண்ணி கொடுத்தான், என் 2 பசங்களை பார்த்துக்கிட்டான். எல்லாமே அவன் தான் எனக்கு. எங்க அப்பா கூட நான் அவ்வளோ க்ளோஸ் இல்லை, அது ஃபுல்லா அவன் தான் எனக்கு இது பண்ணான். எங்க அப்பா என்ன பண்ணுவாரோ அதை பண்ணான். கடைசியா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தான், தெரிஞ்சுதான் வாங்கி கொடுத்தானோ என்னமோ தெரியல. எது கேட்டாலும் எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டான்.